நீங்க களி சாப்பிட்டீங்கன்னா எந்த குழம்புக்கு ஃபேவரட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து களி சாப்பிட்டா கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு, தக்காளி பச்சி, கீரை குழம்பு, கத்திரிக்காய் கடைச்சல், கடைச்சல் ஃபேவரட். உங்களுக்கு என்ன ஃபேவரட்னு சொல்லிட்டுப்பாங்க. ஹாய் மக்களே, எல்லாரும் சாப்பாடு போட்டியில் இட்லி சாப்பிட்ருப்பாங்க, பிரியாணி சாப்பிட்ருப்பாங்க, ஏதோ சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக மக்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகணும். களியை போட்டி கட்டி நாங்கள் சாப்பிட போகிறோம், யார் எவ்வளோ களி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இருக்குன்னா, இப்போ இருக்கிற மக்கள் எல்லாம் பீஸா பர்கர்னு போகிறீங்க, அதெல்லாம் எழுதிக்கிறது நம்ம குடலை கெடுத்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா களி சாப்பிட்டா சும்மா கட்டமாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அண்ணனுக்கும் எனக்கும் போட்டி பார்க்கும்போது கொஞ்சம் காமெடி தான் இருக்கும். யார் ஜெயிக்கிறாங்க நீங்களே பயன்படுத்தி ஆரம்பிக்கலாங்களா? ஸ்டார்ட் பண்ண மக்களே. ஃபர்ஸ்ட் உண்டை ரெடிங்களா? சூப்பரா இருக்கு. ஹாய் மக்களே, இவங்க தான் எனக்கு களி வச்சது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் போயிடுங்க. நாங்கள் வழக்கமாக அங்கே வருவோம் சாப்பிட்றதுக்கு. நல்லா இருக்கு. ஒரு களி ஒரு உண்டை களி மக்களே, ஒரு உண்டு முடிஞ்சிச்சு களி. அண்ணனுக்கு லைட்டா ஜுரம். ஏன்னா அண்ணன் நான் ஒரு இப்படி காத்தால ஒரு 5 மணிக்கு வந்து வேலைக்கு போவான். மக்களே, 2வது உண்டை உடனே சாப்பிடல. என்ன சொன்னாரு தம்பி, நான் சாப்பிட ஆரம்பிச்சேன்னா நீ தோத்துருவிடான்னு. ஒரு கான்பிடன்ஸா கொஞ்சம் பயமா தான் இருக்குது அண்ணனோட கம்பேர் பண்ணும்போது. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்துக்கிறேன். என்ன இது? அண்ணனுக்கு வந்து ஜுரம், களி செம்ம காரம். அட பாவி, ஆட பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வாழக்கா பொண்ணான கையோட ஒரு சிக்கன் சேரா ஊத்துக்கா. அது ஒன்றும் ரெடியாகலையே. தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்கு, எண்ணெய் ஊற்றி சுரண்டுங்க இலை. பாருங்க மக்களே, மழை பெஞ்சு நிற்குது, அப்போட ஆவி பறக்க ஊத்துறாங்க. சூடா ஊற்றும் போது பறக்க ஆவி. சைனீஸ் ஃபுட்லாம் சாப்பிட்றவங்க பாவி மாட்டினாடா மானஸ்த. 2வது ஒன்று முடிச்சுங்க மக்களே. நான் 2வது ஒன்று முடிச்சுட்டேன். அண்ணன் இப்போதான் 1.5 ரவுண்டை ரெடியாக்குறாரு. சொல்லு இந்த போட்டி எவ்வளோ தூரம் போகுதுன்னு களி சொல்றது இல்லை, வேற என்ன சொல்லிட்டு களிதான். அப்படியே உள்ள வாங்க லைட்டா. எங்களுக்கு களியோட அன்பையும் சேர்த்து வைக்கிற இந்த அக்காவுக்கு ரொம்ப நன்றி. பேருக்கா? கவிதா. அருமையான பேர். என்ன சொன்னா 2 கேஸ் வாங்கிட்டியா? ஏன் இன்னொரு களி போட்டுருக்கோமா? சாப்பிடுறேடா. இங்கே காட்டு மக்களே, தோத்துட்டும் கிட்ட நான் எப்பவுமே போட்டி போறதில்ல. யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? என்னாலையும் மக்களுக்காக ஒன்று சாப்பிட்டா மட்டும் தான் நீ ஜெயிச்ச மாதிரி. சரி அக்கா, இன்னொரு ஒன்று இல்லைன்னா ஈவெண்ட் 2 பேரும் 2. இங்கே பாருங்க மக்களே, நான் சாதாரணமாக எதுலேயும் பேச்சு கொடுக்க மாட்டேன். அப்படி போட்டின்னு வந்துட்டா போட்டி வர வரைக்கும் போட்டியை முடிக்க மாட்டேமா. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா. சரி, மக்களே, அதே மாதிரி நீங்க களி சாப்பிட்டீங்கன்னா எந்த குழம்புக்கு ஃபேவரட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து களி சாப்பிட்டா கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு, தக்காளி பச்சி, கீரை குழம்பு, கத்திரிக்காய் கடைச்சல், வெண்டைக்காய் கடைச்சல். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு.
ஃபேவரட், உங்களுக்கு என்ன ஃபேவரட்னு சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி எத்தனை ஒன்று களி சாப்பிடணும்னு சொல்லிட்டு போங்க. போட்டி ஆரம்பிக்கும் போது யார் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னு சொல்லிட்டு போங்க. வாயில நல்லா வருது சொல்ல நடுவில் வீடியோ கட்டாக இருக்கும். உடம்பு சரியில்லைண்ணா ஃபோன் பண்ணாங்க, அதனால கட்டாக இருக்கும். உடம்பு சரியில்லைன்னு சொல்றாரு. உனக்கு எப்போ உடம்பு சரியாகுமோ சொல்லு, அப்போ பார்த்துக்கலாம். No cavalaya, no cavalaya, no cavalaya, no cavalaya. நம்ம உடம்பை கெடுக்கிற சாராயத்தை 130 ரூபா கொடுத்து வாங்கி அதுக்கு தனியாக தண்ணி பாட்டில் வாங்கி குடிக்கிறோம். நம்ம உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தான களி ஒரே ஒரு 35 ரூபா. ஸோ இதை வாங்கி சாப்பிடுங்க, ஓகேங்களா? அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அதே மாதிரி மக்களே, இந்த போட்டி முடிச்சுட்டு நான் வேற வேலைக்கு போகணும். நக்கல்யா அவனுக்கு. அடுத்தது இட்லி. நான் அடிச்சு சொல்றேன், 20 இட்லி. நீ சொல்லு, 20 இட்லி மக்களே. ஓ, நீ அப்படி வரியா? அண்ணன் டெய்லியும் காத்தாடு வரைக்கும் முடிச்சுங்க தான் சாப்பிடுவாரு. இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள்பட்டை கூட்டு ரோடு, ராகினி மெஸ் ஹோட்டல், சந்தகரி சாப்பாடு. சந்தகரி சாப்பாடு சாப்பிட்டு போனோம் கூப்பாடுன்ற மாதிரி. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம. இது ஆட்டோட போட்டி. இன்னைக்கோட முடிஞ்சது நம்ம போட்டி. தம்பி 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 அண்ணன் பெருமையா சொல்லுவேனே. சரி மக்களே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாம் ஸ்ட்ரென்த்தாக சாப்பிட்டாங்க, ஸ்ட்ரென்த்தானது மட்டும் சாப்பிட்டாங்க.